ஆனால் இப்போ இந்த மாதிரிலாம் இவர் குடும்பம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம ஆணித்தரமாக சொல்லுவோம் விசாரணை இவர்கள் வரணும். அவரை ஒரு மொட்டை கடிதம் சமைச்சாங்க கன்னடத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான இதெல்லாம் கடிதம் அனுப்பிச்சாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவர் ஒரு எம்ஜிஆர் சிவாஜியார் நாட்டுக்கு நல்லது பண்ணுறவராக விசாரணை பார்த்தாங்கன்னா அவர் தலைவர் அந்த ராதாரவி கூட வந்து தெலுங்கர் ரெட்டியார் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. தலைவராக வரும்போது அவர் மனித இனமே கிடையாது. அதையும் தாண்டிய மேலே உள்ளவர் அவர் தெலுங்கு ரெட்டியார் அந்த இடத்துக்குள்ளேயே போக வேணாம். ஆமாம், அதையும் தாண்டி பெரிய அதையும் மீறியவர். அதனால சாதி வட்டம் அதெல்லாம் நமக்கு நல்லா சார். உங்க படத்தை வெளியிடறதுக்கு நேரடியாக யார் தடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? வெளியிடறதுக்கு தடுக்க யாராலே முடியாது. ஆனால் செய்திகள் வரவிடாமல் சரத்குமார் அவர்கள் தடுக்கிறாங்க. இதுக்கு நீங்க அதிரடியா என்ன ஒன்றும் இல்லை. என் படம் வெளிவரும், படம் அதுக்கு பதில் சொல்லுவோம். அந்த ட்ரைலர்லேயே சொல்லியிருக்கோம். அவரால் முடிஞ்சால் தடுத்து பார்த்துக்கிட்டோம். ராதாரவி டப்பிங் பேச வரல, நான் டாப்ஸி டப்பிங் கலைஞர் ஒருத்தரை வச்சு அவங்க அப்பாவோட வாய்ஸில் நான் பேச வச்சுருக்கேன். உங்களால் முடிஞ்சால் தடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா 100 முறை ஃபோன் பண்ணி அவர் வரல. நான் பணம் போட்டேன். என் வாய்ஸுக்கு மேலே பல பேர் பேசியிருக்காங்க. அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு பெரிய இதெல்லாம் இருக்கார். இருந்துட்டு போட்டோம், வரட்டும். நான் கோர்ட்டில் நோட்டீஸ் விட்டு பக்காவாக ஆர்டர் வாங்கி நான் போயிட்டு போயிடுவேன். முடிஞ்சால் அவங்க தடுக்கணும். ஆனால் பொட்டத்தனமாக தப்பாக என்னை நேரில் சந்தித்து என்னை எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதவங்க இந்த மாதிரி பல பத்திரிகையில் வரவிடாமல் செய்கிறாங்க. அதை பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு விட்டது. அவ்வளோ. இந்த வழக்கை நானே வாபஸ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கார்டு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆதார் கார்டு கொடுத்தாரு. இப்போ இதுவும் செல்லாது. அந்த இதை கழிச்சிருக்கேன். கொடுங்க கொடுப்பாங்க. எதிர்த்தா தூக்கிடுவார். அதுக்கு உதாரணம் அதான் இப்போ அந்த அமைப்பா இந்த 90லேருந்து நான் நடிகர் சங்க உறுப்பினராக இருக்கேன். இது என்னோட ட்ரிபிள் போர்ட்ஸ் கார்டு, லைட் மெம்பர் கார்டு. இது அதுக்கப்புறமும் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் யூனியனில் போட்டு ஆரம்பித்த இந்த இது கார்டு நடிகர். இது உறுப்பினர் 12 ரூபா கட்டலைன்னு ராதாரி அவர்கள் என்னை சங்கத்திலிருந்து தூக்கியிருக்காங்க. அது எனக்கு தெரியல. அதை தெரியப்படுத்த ஒன்று. ரெண்டாவது, இந்த அதிரடி படம் சம்பந்தமாக செய்திகள் ஒரு குறிப்பிட்ட பெரிய பத்திரிகையில் வரவிடாமல் சரத்குமார் அவர்கள் தடுக்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு உங்களை வர வச்சேன். அது இல்லாமல் அந்த கமிஷன் ஆஃபீஸில் ஒரு பெரியவரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு இந்த இட விஷயமா இப்போ வந்து சம்மந்தமே இல்லை, ரோட்டில் போகிறவங்களை வச்சுலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு ஒரு இந்த மாதிரி வந்திருக்குங்க, இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க என்னன்னு அங்கேருந்து இவ்வளோ கேட்குறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் உங்கள்கிட்ட சரியாக டாக்குமெண்ட் வந்து சரியாக நான் தவறு செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லை அதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? நேரடியாக மோத தைரியம் இல்லாமல் படத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யறாங்க. அதை சொல்ல கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நான் ரொம்ப பேசி வச்சு தயாரிப்பாளர் சங்கம் ஒழுங்காக இருக்கா? அதை முதல்ல பாரு. ஒரு ஆள் எங்கே இருக்கார், இன்னொரு ஆள் எங்கே இருக்கார். நான் ராஜ்கேனடி ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர். ஒரு பிராணியோடு அங்கே விழாவுக்கு வரலை. அப்புறம் என்ன சங்கம்? அவங்க என்னத்தை போட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க? ராஜ்கேனடி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர். எந்த உறுப்பினராக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வரணும். ஒட்டுமொத்தமாக யாருமே வரல. அப்புறம் என்னத்தை வெங்காயம் உரிக்கிறாங்க கவுன்சிலில்? அதையும் மீறி டாப்ஸி மிகப்பெரிய ஒரு பாடியை நான் உருவாக்கணும். கருணாநிதிகள் அதிகமாகிட்டே வர்றாங்க, நான் உருவாக்கணும். நீ கேட்ட கேள்வி உண்மைதான். என்ன சொன்னாங்க சொல்லுங்கள். அவங்களே பிரச்சனையை வச்சு தீக்கல. அவங்க இங்கே நடிகர் சங்கத்தை தீக்கிறது.
நடிகர் சங்கத்தில் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஷால், கார்த்திக், நாசர், பொன்னுடன் அவங்க கூட ராஜேஷ் எல்லாமே நல்லவர்கள். அவர்கள் போட்டியிட்டு ஒரு தேர்தல்னா போட்டி இருக்கும், போட்டிக்கு வந்துருச்சு. 39 வருஷமாக ஒரே ஆள் பதவி செயலாளராக, 20 வருஷமாக ஒரே ஆள் செயலாளர் தலைவராக இருந்துகிட்டே இருக்குமா? அவங்க தான் எவ்வளோ அலட்சாட்டியம் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ மாற்றம் வரணும்ல, அதில் என்ன தப்பு முடியும்? கேளுங்க, அங்கே பார்த்தா மாதிரி இருக்கும், அப்படியே கேளுங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து நடிகர் சங்கத்தில் பிளவு ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி தவறான தகவல். அவர் பிளவை ஏற்படுத்தி தான் நடிகர் சங்கத்தில் பிளவை ஏற்படுத்தணும்னு இல்லை. சொல்லுகிற சரத்குமார் அவர்களும் ராதிகா அவர்களுமே 1994-95 நல்ல தம்பி தலைமையில் இதே ராதாரவிகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒட்டுமொத்த நடிகர்களும் இதை போட்டாங்க இல்லையாப்பா. ஒட்டுமொத்த நடிகரும் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில். அப்போ நீங்கள் சின்ன பையனாக லாலிபாப் சாப்பிட்டு இருந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பையனாக இருக்கீங்க நீங்கள். ஏன்னா எனக்கு தெரியும் 94 அங்கிட்டு 4 20 வருஷம் 19 வருஷம் அப்போவே ராதாரவியை எதிர்த்து நின்றவங்க தான் எல்லாமே. அப்பவும் அதை முன்மொழிஞ்சவங்க கமலஹாசன் தான். தவறு இல்லைந்தா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பாருங்கள், இது நல்லா ஜூம் போங்க, எல்லோரும் ஜூம் போங்க. போன டீமுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் பாருங்கள், நான் இங்கே கமலஹாசன் படத்தில் நிற்கிறேன், ராதிகாமா அப்போவே சரத்குமார் படத்தில் நிற்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ சரியாக நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் தெளிவாக இருக்காங்க. நான் சொல்கிறது படத்தில் அந்த போராட்டத்தில் துணை நின்னாங்க. ராதாரவியை எதிர்த்து இவ்வளோ பேர். இப்போவும் அந்த போராட்டம் தொடருதுன்னா என்ன இது? அவங்க ஒழுங்காக நடத்தினா யார் கேள்வி கேட்க போகிறா? ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு அதான் சொன்னேன். இப்போ 12 லட்ச ரூபா இதை எடுத்துட்டீங்களா? நல்ல தம்பின்னு ஒரு ஆள் முட்டி செத்தே போயிட்டார். பாவம், நாடக நடிகர்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நடிகர். அவன் அந்த மனுஷன் ஆர்டிஸ்ட் யூனியன் ஆரம்பித்தார். அதில் இந்த மாதிரி கொலைப்படி பண்ணி மறுபடியும் இது பண்ணிட்டனால அந்த 650 ரூபாய் ஏதோ அமௌண்ட்டு வாங்கினது எல்லாம் திருப்பி அனுப்பிச்சார். அவ்வளோ நல்ல மனுஷன். என் ஆஃபீஸ்க்கே வந்து இந்த மனுஷன் சொல்லியிருக்கேன், இது முடியல, இவ்வளோ குறுக்கீடு செய்கிறாங்க அப்படின்ட்டு வாங்கின பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்தாரு. எனக்கு அந்த மாதிரி இவங்க இல்லை. ஒரு சேவா வரியை எதிர்த்து உண்ணாவிரதத்துக்கு 11,88,000 ரூபா ஒரு நாள், ஒரு சொத்துக்கு ஒரு பணம். அது கேள்வி கேட்டால் பதில் இருக்கா? 12 லட்ச ரூபா அவவே பெட்ரோல் போட்டு அவவே போடுங்க, உண்ணாவிரதம் இருக்குதுங்க, அதுக்கு என்னங்க செலவு இருக்க முடியும்? இதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? அப்புறம் இந்த மாதிரி நிர்வாகம் இருந்தால் ஆண்டி மட கணக்கு மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தால் அது சரியா? சொல்லுங்க. நீங்கள் யார், எந்த பத்திரிகை தோல்? இமயம். நல்லது. வெளிப்படையாக தாக்கிறார். சிம்பு வந்து குழந்த மாதிரி. நான் குரூப் டான்ஸராக இருக்கையில் ஹிந்தி பிரச்சார சபா அவர் வீட்டுக்கு டிஆர் வீட்டுக்கு போவேன். மைதில் என்னை காதலில் 4 சாங் ஆடி இருக்கேன். அப்போ சின்ன குழந்தை சிம்பு நல்லா கிண்ணு இருக்கும், தூக்க முடியாது. அந்த இருந்தால் இந்த பையன் இருக்கேன் பாருங்க, அந்த அளவுக்கு கும்பல் சின்ன பையனாக இருக்கும். கிரிக்கெட் விளையாடும், அப்போவே கூட தூக்கி விளையாடுவேன். அது யாரோ சொல்ல வச்சு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி சிம்புக்கெல்லாம் உண்மை தெரியாது இல்லையா? என்ன சொன்னார்? நடிகர் குடும்பத்தை வந்து உடைக்கிறதுக்காக விஷால் வந்திருக்காரு சொன்னார் சார். இல்லை, அப்படிலாம் பிரச்சனை இருக்க வாய்ப்பு சொல்ல வச்சுருப்பாங்க. நியாயத்துக்காக தானே விஷால் இவங்கெல்லாம் போராடுறாங்க. சிம்புக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் வேறு என்ன சொன்னார்? பர்சனலாக பேசுகிறத விட்டுருங்க. ஆமாம், அவருக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் சந்தை நிலவரம் இருக்குது, விஷாலுக்கும் இருக்குது. அவங்கெல்லாம் பிஸியாக இருக்கிறவங்க. அதனால் அதில் என்ன வச்சு சிண்ட முடியறதோ சண்டை போடுறதுக்கும் நான் வரல. சிம்பு எது சொல்லியிருந்தாலும் ஒரு அறியாமையில் சொல்லியிருப்பார். வேறு என்ன சொன்னார்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியும். சிம்பு வேறு என்ன சொன்னார்? அப்பா அது சொன்னார். யார் கேட்குறாங்க? சிம்புவா? இவ்வளவு நாள் கேள்வி இல்லை, எப்பொழுதுமே கேட்டுருக்கலாம். பூச்சி முறைன்னு வழக்கு போட்டார். அவர் வழக்கில் நியாயம் இருந்தது. அதனால் நீதியரசர்கள் சரியான ஒரு தடை உத்தரவு கொடுக்குறாங்க. நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ நானே தப்பு பண்ணால் இன்னொருத்தங்க போகிறாங்க, அதில் உண்மை இருந்தால் அவங்க ஜெயிக்கட்டும். இப்போ என்னையும் இதனால் போய் கேஸ் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அதை பற்றி இல்லை, நான் அதிலே நீந்திட்டு இருக்கிறேன். ஆனால் நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை. இப்போ நீங்கள் போயிட்ட பிறகு ஒரு வாரம் சாப்பிட்டு படுத்தேன்னா அந்த சோபாவில் 10 நிமிஷம் தூங்கிடணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்பு தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அது பக்கத்தில் யாராவது இருந்தாங்களா? சிம்பு பேசிக்கல,
அவங்க சொல்லி கொடுத்து சொல்லியிருப்பாங்க. வேற ஒன்றும் விஷாலுக்கு பதவி ஆசை என்ன பெரிய கருத்துனா விஷாலுக்கு எதுக்கு பதவி ஆசை வரணும்? இப்போ நான் 10 கோடி கொடுத்தா அவர்கிட்ட கால் ஷீட் இல்லை, பிஸியாக இருந்துகிட்டு இருக்கிறார். அவங்க பொழப்பை கெடுத்துக்கிட்டு ஸோ ஒரு நடிகர் சங்கம் ஒரு அமைதியான ஒரு கட்டிடம் வரணும், ஏழை நடிகர்கள் கலைஞர்கள் எல்லாமே பயன்பெறணும், ஒரு சிறந்த முறையில் அங்கே எதிர்காலத்தை நடிகர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு அமைப்பு வரணுங்கிறது போராடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் காசு எடுக்கிற ஆள் தான் இல்லை, அவர் கொடுக்குற ஆள் தான். ஆமாம், ராதிகா அவர்கள் நேற்று பிரஸ் மீட்ல வந்துட்டு தன்னை தன் மகனை தவறாக சித்தரித்து விசாரணை பேசுறாங்க. அதெல்லாம் அப்படி பேசக்கூடிய கெட்டவர்கள்லாம் அவங்க எல்லாம் ரொம்ப நட்பண்பு வாய்ந்தவர்கள். நாசருக்கெல்லாம் அரசியல்லாம் என்னன்னே தெரியாது. உங்களுக்கே தெரியும், வருஷத்தில் 30 நாள் கால் ஷீட்டுன்னா அவர் 32 நாள் கால் ஷீட் பிஸியாக இருக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் நடிப்பை தவிர படத்தில் மட்டும் வேறு நடிக்கவே தெரியாத மனிதர் நாசர். எனக்கு ஒன்றும் இல்லை, 2 படம் கூட நடிச்சிருக்கோம், அவ்வளோதானே தவிர மனிதர்களை பாருங்கள் நீங்கள். சிறந்த பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சிறந்த மனிதர்கள். இப்போ பொண்ணு மற்ற யாராக இருந்தாலும் ஏதாவது ஊழல் கரைபடிந்தவர்களா, தப்பு செய்கிறவங்களா. இப்போ கார்த்திக் பாருங்கள், பிஸியாகவும் 30 நாளுக்கு 30 நாளும் நடிச்சிட்டு இருக்க நடிகர்கள். இவங்கெல்லாம் ஏன் தூண்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க? இவங்களாம் தான் அவங்க சுற்றி விட்டு. அதனால் இப்போ என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பதவியில் இருந்து அவங்களே இருக்கணும்னு சொல்கிறீங்களா? அவங்க நல்லது பண்ணால் இருக்க விட்டுருக்கலாம், பண்ணல. எம்ஜிஆர் இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நடிகர்கள் அந்த காலத்தில் இப்போவும் அதான் நடக்குது. 100 கோடி 500 கோடி சொத்து இருக்கும். ஆனால் சொந்தக்காரங்க சாவர நிலையில் அவனுக்கு இப்போ பக்கத்தில் பார்க்க ஆள் இருக்க மாட்டாங்க. குறைஞ்சது நடிகர் ஏன்னா அந்த சொத்தை தான் பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு சில பேரை நேரில் போய் சந்தித்து தான் அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சு தான் எம்ஜிஆர், என்டிஆர், பிரேம் நசீர் எல்லாம் சேர்ந்து இடத்த வாங்கி நடிகர்களுக்கு வந்து ஒரு சரணாலயம் மாதிரி அங்கே ஒரு போண்டா டீ சாப்பிட்டு ஒரு கேரம் போர்டு விளையாண்டுட்டு ஒரு மணமகள் மன்றம் மாதிரி, புரியுதுங்களா? பெரியவங்க போக சின்னவங்க, அதனால அங்கே இருக்க வரைக்கும் வீக்கேர் அப்பா அப்பான்னு கூப்பிடுவேன், வருவார். அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் பெரியவங்க வருவாங்க, அவங்க சாப்பிட்டு விளையாண்டுட்டு ஒரு என்னென்ன குறைகளோ அந்த மாதிரி ஒரு இதாக தான் அது இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதில் எதுக்கு தியேட்டர் எதுக்கு கட்டுறாங்க? யாருக்கு வேணும் தியேட்டரு? தியேட்டர் இந்த பக்கம் ஐநாக்ஸ் இருக்குது, இங்கிட்ட எக்ஸ்பிரஸ் இருக்குது, இங்கிட்ட என்னப்பா ஸ்கைவாகு, சிட்டி ஃபுல்லாக தியேட்டர் இருக்குது. நம்ம எதுக்கு தியேட்டர் கட்டணும்? அந்த கட்டடம் கட்டுறது அந்த வட்டத்துக்குள்ளே நான் போகலை. நடிகர்களுக்கு அத்தனை கலைஞர்கள் எல்லாத்துக்கும் ஒரு அதிகபட்சம் அதில் ஒரு பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு இதாகவும் அவங்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு தான் இவங்க போராடுறாங்க. அதை தரமட்டமாக்கிட்டு ஒரு நல்லா இருக்க ப்ராப்பர்ட்டி தான் அதை போய் எதுக்கு ஒருத்தர் வந்து கட்டுறான்? கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பை சினிமாவா என்ன சொல்கிறீங்க? என்ன ஓகே, அவர் வந்து வியாபாரி தானே, சம்பாதிக்க தானே பார்ப்பாங்க. 27 வருஷத்துக்கு அப்புறம் 27 வருஷம் 29 30 வருஷம் 29 வருஷம் 29 மாதம் அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு 170 கோடி கிடைக்கும். அதை கெடுக்கிறாங்க. என்னங்க இது? என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன் ஓப்பனா, அன்னைக்கும் பண்ணேன் இன்னைக்கும் பண்ணுறேன், யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. 29 மாதம் கொடுங்க, நான் அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து கொடுக்குறேன். வியாபாரமாக பண்ண இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கி என்னென்ன விலை போகுது என்னன்னு தெரியுமா? ஒரு நல்லா இருக்க ப்ராப்பர்ட்டி போய் ஏன் கொடுக்குது? நம்ம கட்டிக்கலாமே. அன்னைக்கு சும்மா இருந்தாங்கன்னா இவங்க நடத்துகிற பொதுக்குழு வந்து ஆண்டி மடம் மாதிரி எல்லாம் ஜாலரா கோஷ்டி, ஒரு 1000 பேர். அம்மா ஒரு நிமிஷம் ஃபுல்லாக அந்த அது என்ன நடந்து சில பொதுக்குழு காமராஜர் இறங்கும் எல்லாம் உருட்டுக்கட்டை இல்லாத குறையா எல்லாம் அங்கே இருப்பாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு குறை கொடுத்தா கெட்ட வார்த்தை சொல்லி உட்கார வச்சுருவாங்க. அதை காட்ட சொல்லுங்க தைரியம் இருந்தால். அந்த வீடியோ பதிவு முழுக்க நிச்சயமாக இருக்கா, துண்டு ஆக்கி தான் வச்சுருப்பாங்க. காட்ட சொல்லுங்க தைரியம் இருக்கா? அன்னைக்கு சும்மா இருந்துட்டுன்னு கேட்டீங்கல்ல, அதில் நானும் தான் இருந்தேன். சிவகுமார் போய் கீழே நின்று ஏதோ நம்ம பிச்சைக்காரனை நிற்க வச்ச மாதிரி நிற்க வச்சுட்டு இவங்க தர டிக்கெட்லாம் காலாட்டிக்கிட்டு மேலே உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பொதுக்குழுவில் அவங்க பேச வைக்கிற முறை. கீழே மயக்க கொடுத்து அப்பா ஏப்பா இது தப்பு பண்ணிக்கிறப்பா அப்படி கூட அவர் சொல்லலை. அவரை பார்த்து குமரிமுத்து சேர்த்துக்கீங்கப்பா நல்ல மனுஷன்பான்னு கெஞ்சிட்டு போகிறார். குமரிமுத்து கழுத்தை பிடிச்சி வெளியே தந்தாங்க. இதெல்லாம் உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. தமிழ் 4 பக்கம் உதப்படலாம். அவர்கிட்ட மாட்டுக்கறி தின்னதுக்கு போட்டு அடிச்சு சாப்பிடுங்கிறான் நம்ம நாட்டில். அது ஒரு பக்கம் இருக்குது. இங்கே இலங்கையில் இவ்வளோ அட்டூழியம் நடந்தும் உங்களை ஒட்டம் இல்லாமல் இருந்துட்டுருக்கீங்கள. இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கே அவமானமாக இருக்குது. தமிழை தலைன்னு வரணும். அவர் யார் வழித்தில் நடத்தினாலும் விஷாலை முழுமனதாக வரவேற்கிறேன். அதில் ஒரு மொட்டை கருதாசி போட்டாங்க, கன்னடத்துக்காரன் அப்படி இப்படி
ஹலோ யார் அங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தானா, மை காட். அது தவறான ஒரு இது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷங்களை வர வைப்பாங்க. விசால் தங்கமான தம்பி எல்லாமே நல்ல ஒரு இது, அவங்க வெற்றி பெறுவாங்க. என்னை வந்து நைட்டோட நைட்டாக தூக்கிட்டார் ராதாரவி மெம்பர்ஷிப்பில் இருந்து. நான் அதை பற்றி கவலைப்படலை. இவர் தூக்குனதுனால நான் நடிகை இல்லைன்னு ஆயிடாது. நான் படம் எடுப்பேன். டாப்ஸியில் ஆயிரக்கணக்கான பேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள வச்சு எடுப்பேன். பல தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு மேட்டர். நன்றி, வணக்கம். உங்கள் படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? 16 அக்டோபர் அந்த வாரம் எவன் எடுத்தாலும் வரும். விஷால் வந்து கலை குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொன்னார் சிம்பு. விஷால் யார் பிரிக்கிறா? கலை குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக வந்திருக்காரு அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கலை பத்தி குடும்பத்தில் அவங்களே 49 நிமிஷம் பக்கமாக உட்காந்தே இருக்கணும், குப்பை கொட்டிக்கிட்டு மற்றவங்களாம் விரல் செப்பிக்கிட்டு இருக்கணும். இவங்க பண்ணுற தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு அது எங்கத்த கலை குடும்பம்? என்ன தூக்கி போட்டார், இங்கே என்ன காரணம்? நான் நடிகன் தானே, என்ன 12 ரூபா கட்டலையாம், இந்த அதில் போட்டிருக்குல்ல அது கட்டலையாம். அது அவங்களாம் ஒன்று பண்ணிக்கிறது. எந்த நடிகனாவது 12 ரூபா வருஷம் போய் கட்டுவோம். நாங்கள் இந்த கார்டெல்லாம் போட்டிருக்கிறது தான் சொல்கிறேன். அதில் ஆக்சுவலி 24 ரூபா தான். ஆனால் அந்த கார்டில் அப்படி எழுதலை. அதை இந்த வருஷம் ஜனவரி மாதத்துக்குள்ளே நான் கட்டலையாமா. எந்த நடிகனுமே யாரும் கட்டுறது கிடையாது. அவங்களா போட்டு அப்படி ஒரு லா வச்சுக்கிட்டு எவன் எதுக்குறானோ அப்போ இதை சொல்லி தூக்கிடுறது. இதெல்லாம் ஒரு விஷயமாக. ஓகே.